நம்ம இன்னைக்கு கும்பகோணம் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க என் கூட கோயிலுக்குள்ள போய் பார்ப்போம். இந்த கல்லில் பட்ட என்ன ஆகும்? அந்த கல்லத்துக்கு போட்டா அதை பூட்டி வச்சுட்டாங்களே, பக்கத்துல போய் போடுவோம். படிக்கட்டுலையா? ஆமாம் நண்பர்களே, நீங்கள் கேட்ட மாதிரியே அது ஒரு இசை படிக்கட்டு. நம்ம அதில் கல்லை தூக்கி போட்டோம்னா அது வந்து அந்த ஒரு படிக்கட்டும் ஒரு தாளத்தை எழுப்புன்னு சொல்கிறாங்க. அப்போனா பார்த்துக்கோங்க, அந்த காலத்துல எவ்வளோ யோசிச்சு எவ்வளோ அறிவியல் தன்மையோட எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. இந்த சிலையை பார்த்தீங்களா, படிக்கட்டில் இருக்க இந்த சிலை விரல் அளவுக்கு தாங்க இருக்குது. அவ்வளோ நுண்ணிய வேலைப்பாடுகள், அந்த வாத்தியம் வாசிக்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பக்கத்தில் ஒரு சிலைக்கும் இன்னொரு சிலைக்கும் அந்த படிக்கட்டில் காமிச்சல, அது இடையில கேப் எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கர்டன், ஒரு ஸ்க்ரீன் சொல்லுவாங்களா, அந்த திரையை மாதிரி ஒரு இதை வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுவும் சாதாரணமாக ஏனோதானு பண்ணிட்டு போல, அது எவ்வளோ அலங்காரமான அந்த திரையை வந்து அதுவும் கல்லில் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு துணியை ஒரு கல்லில் துணியை பார்க்குற மாதிரியே கொண்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு நுண்ணிய தன்மைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேள்வியை விட்டேன். நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள கோயிலுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு மண்டபம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அப்புறமேட்டுக்கு வந்து தேர், இந்த யானை சிலை, இந்த யானையும் குதிரையும் இந்த தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பு கட்டியிருக்காங்க. நிறைய சிலைகள் வந்து சேதமடைஞ்சிருக்கு, அந்நிய படையெடுப்பில் வந்து சேதப்படுத்திருக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே கோவிலில் வந்து நாங்கள் விசாரித்தப்ப இங்கே இருக்கவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஃபைன். அப்புறமேட்டுக்கு ஒரு சில பாதிப்பு அடைஞ்சதெல்லாம் வந்து தொல்லியல் துறை வந்து மீட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மணி வந்து இந்த மண்டபத்தில் இருக்குங்க, வரவங்களாம் அடிச்சுட்டு இருந்தாங்க, நானும் ஒரு அடி அடித்தேன். அப்புறமேட்டுக்கு நம்ம இந்த கோயில் தூண்லாம் வந்து பார்த்தோம்னா மிரண்டுட்டேங்க. சும்மா அப்படி இருக்குது. ஒரு தூணும் ஒரு கதை சொல்லுது. அதுவும் எப்படின்னா, நுண்ணிய சிலை வேலைப்பாட்டுகளுக்கு வந்து பேர் பெற்ற கோவில்னா இதுதான். சோழர் காலத்தில் ஒரு 3 கோவில் காலத்தால் எப்போதுமே அழிக்க முடியாத கோவில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஒன்று உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தஞ்சை பெரிய கோவில், ராஜராஜ சோழன் கட்டினது. 2வது ராஜேந்திர சோழன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரம். 3வது தான் இந்த கோவில், ஐராவதீஸ்வரர் கோவில், கும்பகோணம். இந்த கோவில் நிறைய பேருக்கு அண்டர் ரேட்டடான கோவிலுங்க. அது ரெண்டும் பிரம்மாண்டத்துக்கு பேர் போட்டதுன்னா இந்த கோவில் வந்து நுண்ணிய சிலை வேலைப்பாட்டுக்கு பேர் பெற்றது. இந்த மண் இருக்க தன்மையில் வந்து பிரம்மாண்டமாக மேலே கட்ட முடியாதுங்கிறது காரணத்தினால ஒரு பெருசாக கட்டாமல் சின்னதாக கட்டி பிரம்மாண்டத்தை வந்து நுண்ணிய சிலை வேலைப்பாட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்களாம். அப்போனா பார்த்துக்கோங்க எப்படின்னு. அதாங்க தமிழர்கள், ஒரு வழி இல்லைன்னா அந்த வழியில் இன்னொரு வழியை உண்டாக்கிறாங்க. ஒரு கப்பல் முழுங்குச்சுன்னா அந்த கப்பல் நீர்மூழ்கி கப்பலாக மாற்றிட்டாங்கல்ல, அதாங்க தமிழர்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. சரி, இப்போ வந்து ஒரு தூணும் ஒரே மாதிரி சிற்பக்கலைகளோ இல்லை ஓவியங்களோ இருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. ஒன்றுக்கும் இன்னொன்று சளைச்சது இல்லை, ஒன்றுக்கும் இன்னொன்று போட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஒரு தூணும் அப்படியே கரெக்டாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. அதெல்லாம் எந்த இன்ஜினியர் எப்படி கட்டினாருன்னு தெரில, ரொம்ப வியப்பை கொடுக்குற தன்மையாக இருக்குது. அதிலும் ஒரு விரல் அளவுக்கு இருக்க சிலை, அந்த சிலைக்கு வந்து ஒரு தலை அலங்காரம், ஒரு நகை, அதுவும் ஒரு நாட்டியம் ஆடுற மாதிரி ஒரு சிலை இருந்துச்சுன்னா அந்த சிலை வந்து நாட்டியம் ஆடும்போது என்ன மாதிரி முக பாவனைகளை வெளிப்படுத்தும். அதெல்லாம் ஒரு குட்டி சிலையில தரதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் கையளவுக்கு, அது விரல் அளவுக்கு இருக்க சிலையில தரதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் அந்த கோவிலை நான் பாட்டு வியப்படைந்த ஒரு விஷயங்க. நீங்களும் பாருங்கள். என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோளில் நான் கட்டளையிடுறேன், கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? நீங்களும் போய் பார்ப்பீங்க. இந்த சிலையை பாருங்கள். நான் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் விரலை வச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. விரலோட சின்னது. அப்படின்னா என்ன மாதிரி ஒளி யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரியான தன்மைகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என் கையில் ஒரு வாட்டர் கேன் இருக்குது. அப்போனா அந்த வாட்டர் கேனே, அந்த குட்டி வாட்டர் கேன் தான், அந்த வாட்டர் கேனே சின்னது தான், அதோட சின்னதாக இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் நான் காமிச்சிட்ருக்கேன். அப்புறமேட்டுக்கு நான் காமிக்கிற இந்த இடம் வந்து சிவபெருமானுக்கு பக்கத்தில் உள்ள இடங்கள். சிவபெருமானை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம அங்கெல்லாம் எடுக்கல. அப்புறமேட்டுக்கு இங்கே பாருங்கள், இந்த மரத்தெல்லாம் எவ்வளோ அழகாக சிற்பத்திலே செதுக்கியிருக்காங்கிறதெல்லாம் உங்களுக்கு நேரில் பார்த்து அவங்க பண்ண சிற்ப வேலைப்பாடுகள்லாம் மிஷின் கட்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க, உள்ளிலே பண்ணியிருக்காங்க.
அந்த காலத்தில் ஏது மிஷின், இப்போ தான் கல்லில் வந்து மிஷினில் வெட்டுறாங்க. அப்போல்லாம் ஏது மிஷின். இப்போ நான் இப்போ காமிக்கிறேன்ல இந்த வளாகம், இது வந்து அந்த காலத்தில் மண்டபமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் இது வந்து இடிஞ்சிருச்சு போல இருக்குது. ஆனால் இந்த கோவில் வந்து 2ஆம் ராஜராஜ சோழன் கட்டினது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல, அது கட்டி 150 வருஷம் கழிச்சு இந்த கோயில் கட்டியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த கோயிலுக்கான கற்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, கரூர்லேருந்து கொண்டு வந்ததா, அதுவும் காவிரி ஆற்றுலேருந்து படகுல கொண்டு வந்ததா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா கட்டவரல் இருக்கா, கட்டவரல் வச்சு காமிக்கிறேன்னா பாருங்கள் எவ்வளோ சின்னதுன்னு. இந்த ஒவ்வொரு தூணும் ஒரு ஒரு தூணுக்கு சளைச்சதில்ல, ஒரு ஒரு சிற்பையும் போட்டி போட்டு கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக கட்டியிருக்காங்கங்க. அதுக்கு அவங்க தொட்டதை நான் தொட்டு பார்த்தேங்கிறது வந்து எனக்கு ஒரு பெருமை. அந்த தூண்லாம் நான் கட்டி பிடிச்சி அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கினேன். நீங்களும் வாங்கிக்கோங்க. நம்ம நாட்டிலேருந்து நிறைய பேருக்கு இந்த கோவில் இருக்கிறது வந்து நான் எல்லாத்தையும் சொல்ல, சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, பெல்ஜியம், அர்ஜென்டினாவிலேருந்து தான் வந்து பார்த்துட்டு போனாங்க இந்த கோவிலை. இது வந்து யுனெஸ்கோவோட ஒரு அங்கீகாரம் பெற்ற கோவில்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கொடுக்காம எப்படி, கொடுக்கணும்ல. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. பாருங்கள். அதுவும் இல்லாமல் என் சித்தப்பா, சித்தி, அம்மாலாம் ரொம்ப வியந்து போய் இந்த கோவிலை பார்த்து சிலாகிச்சு பேசிட்டு உச்சி முகர்ந்து பாராட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து இப்போ இன்னொரு சிறப்பு நடந்துச்சு. மழை வேற பெஞ்சிச்சு, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த மழை பெஞ்சனால நாங்கள் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அது நிற்க வேண்டிய சூழ்நிலைனால இன்னும் நாங்கள் உன்னிப்பாக ஒரு சில கலை நுணுக்கங்கள்லாம் நாங்கள் உணர வேண்டிய தருணம். இங்கே பாருங்கள், நெத்திச்சுடி தெரியுதா, இருக்குதே குட்டி சிலை வகுடு எடுத்து சீவி நடுவில் நெத்திச்சுடி அந்த பூ, அந்த கொண்டையில் பூ வச்ச மாதிரி. அந்த காதில் பாருங்கள் தோடு, அந்த செயின் பார்த்தீங்களா, செயின் தெரியுதா, அது எவ்வளோ ஒரு நுணுக்கமான ஒளியில் வந்து செஞ்சுருப்பாங்க. அதில் வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணால் செயினோட ஸ்ட்ரக்சர் உடையது கூட வாய்ப்பு இருக்குது. உடஞ்சிச்சுன்னா ஒரு பெரிய கொலாப்ஸ் நடந்துடும். பாருங்கள், எல்லாத்தையும் இருக்குது. அப்போ அந்த இடுத்துல கட்ட அந்த ஒட்டியானம், அது மாதிரிலாம் எவ்வளோ என்னமா யோசிச்சு எப்படிலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதாங்க தமிழர்களோட சிறப்பு. இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ நுணுக்கமாக, எவ்வளோ ஒரு டெடிகேஷன், எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் அதெல்லாம் பண்ணியிருக்க முடியும். இங்கே பாருங்கள், தெரியுதா, அது மிஷின் கட்டிங் மாதிரி இருக்குங்க. ஏதோ சிலையில் ஏன்னா அதெல்லாம் பண்ண மாதிரிலாம் இல்லை, அப்படியே சும்மா மிஷின் கட்டிங் மாதிரி ஒளியில் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு சிறப்பு. இங்கே பாருங்கள், மழை பெய்யுதா. இப்போ கோவிலில் மழை பெய்யும் போது மழை தண்ணி வந்து எங்கே போகும், எங்கே வரணுங்கிறதெல்லாம் கூட அதெல்லாம் யோசிச்சு வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து கீழே அந்த சைடில் பார்க்கும்போது ஒரு குட்டி ஒரு சுரங்கமாக இருக்குது, அங்கே மழை தண்ணிலாம் போகுது. இங்கே வந்து ஒருத்தர் வந்து இந்த நான் சொன்னேன்ல, அந்த முருகனோட திருமணம் நடந்த வைபவ கதை இருக்குல்ல, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த கதையை வந்து, முருகன் திருமண கதையை வந்து இங்கே சைடில் இருக்க மண்டபத்தில் இருக்க தூண்களில் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. அந்த கார்த்திகை பெண்கள் முருகன் வளர்க்குறதுலேருந்து, அதுக்கப்புறமேட்டுக்கு சூரசம்ஹாரம், அப்புறமேட்டுக்கு முருகன் கல்யாணம் ஆகிறதுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. அதை வந்து ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட் போல இருக்குது, நல்லா அறியறாரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. சரி, ஓகே. இங்கே நம்ம வாங்க, இங்கே பாருங்கள், இந்த ஒரு தூண் வச்சு நான் இப்படி சைடில் வச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த தூணுக்கும் அந்த தூணுக்கும் கரெக்ட் நேராக இருக்குது. இந்த ஃபுட்பாலில் ஃப்ரீ கிக் கிடைக்கும் போது இந்த கோல் கீப்பர் இருக்காங்களே, அந்த வாலை அப்போ செக் பண்ணுவாங்க இந்த போஸ்ட் பக்கத்துலேருந்து. கொஞ்சம் நவுறு பாங்க, அது மாதிரி தான் கரெக்டாக இருக்குங்க. எப்படி பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இப்போ சொல்கிற போதே கொஞ்சம் நவுறு, இது சைடு அது சைடு நிற்க சொல்லுவோம். ஆனால் ஒரு கல்லை கொண்டு வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்குது, அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்குன்னா என்ன மாதிரி நூல் வச்ச மாதிரி பிடிச்ச மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த குதிரை காமிக்கிறாங்களா, அந்த குதிரையோட மூக்கு பாருங்க அப்படி பெருசாக இருக்குது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சாதாரணமாக பெருசாக தெரியாது, ஏதாச்சும் ஒன்று கட்டி இழுத்துட்டு போகும்ல, கட்டி இழுத்துட்டு போகும்போது ஓடும்போது அப்படி மூச்சை உள்ளே வாங்கி விடணும். அப்போ வந்து மூக்கு எப்படி பெருசாக இருக்கணும், அதெல்லாம் யோசிச்சு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ இந்த கோவில் இருக்குல்லங்க, கோவிலுக்கு கீழே அந்த பாத்தி மாதிரி கட்டியிருக்காங்க. அது பக்கத்தில் வட்டமாக இருக்குது. அது வந்து விளக்கு ஏற்றுறான்னு சொன்னாங்க. ஏன் விளக்கு ஏன் கீழே ஏற்றணும், ஏன் கோயிலெலாம் ஏற்றினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் கேள்வி வந்து தானாகவே வருது. அப்போ தான் ஒன்று சொன்னாங்க, ஏன்னா அந்த பாத்தியில் தண்ணி வச்சுருவாங்களாம், அந்த குட்டியாக வட்டமாக இருக்கிறதுல விளக்கு வைப்பாங்களாம். இங்கே தான் தெரியுதா, அந்த பாத்தி சித்தி நிற்கிறாங்க, அங்கே வந்து விளக்கு ஏற்றினாங்க. அந்த விளக்கோட ஒளி தண்ணியில் பட்டு தண்ணியில் இருந்த ஒளி வந்து கோபுரத்தில் பட்டோம், கோபுரம் மின்னும். அப்படியே பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பா அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்கன்னா. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரே கல்ல பண்ணியிருக்காங்களா, அப்படிதான் நினைக்கிறேன். ஜன்னல் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழே தூண்டை தானே காமிச்சிட்டு இருந்தேன். அப்போ மேலே பாருங்கள், மேலேயும் ஒரு அற்புதமான சிலை வேலைப்பாடுகள்.